வாங்க வணக்கம். இன்னைக்கு மசாலா அரைத்த மோர் குழம்பு. இதில் ஒரு மசாலா அரைச்சி சேர்த்து இந்த மோர் குழம்பு செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்பு. இப்போ ஒரு 1/2 லிட்டர் புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன். அதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணியே விடக்கூடாது, கொதிக்கும்போது ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் திக்காகவே இருக்கட்டும் நல்லா. இப்போ கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் மோர் குழம்பு சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் புளித்த மோர் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அதில் சேர்த்துக்கிறேன். புளிப்பு பிடிக்காதவங்க நீங்கள் புளிக்காத தயிர்லேயே நீங்கள் அப்படியே செய்துக்கோங்க. தண்ணியெலாம் விடக்கூடாது. அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து கலந்து வச்சுடுங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் நல்லா 2 துண்டு, இந்த அளவுக்கு 2 துண்டு இஞ்சி எடுத்து நல்லா கழுவிட்டு தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு ஒரு 7லேருந்து 8 எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 டீஸ்பூன் தனியா, 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, இதை தண்ணி விட்டு 2-3 தடவை அலசிட்டு இப்போ அதில் அந்த மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு 1/2 மூடி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய், இஞ்சி, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற தனியா, துவரம்பருப்பு இதெல்லாத்தையுமே அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி விட்டு ஊற வைக்காதீங்க. இது தண்ணியாக ஆயிடுச்சுன்னா மோர் குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கும். அதனால் நல்லா கெட்டி சட்னி மாதிரி அரைக்கணும். இப்போ இது கொஞ்சமாக தான் இருக்குது, ஊறி தண்ணிக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணியோடவே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டி சட்னி மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் சேர்த்து மோர் கலந்து வச்சுருக்கீங்கள, அதில் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு, காரம் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போ காரம் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம தாளிப்பில் காஞ்ச மிளகாவை நம்ம கிள்ளி போட்டுக்கிட்டால் காரம் வந்துடும். இப்போ இந்த மாதிரி கலந்துக்கிட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டு நீங்கள் பாத்திரம் வச்சு அதில் ஊற்றாதீங்க. மோர் குழம்பு திரிஞ்சிடும் சூடுபட்டதும். அதனால் நீங்கள் ஒரு பாத்திரத்தில், ஒரு வாணலில் இந்த மோர் குழம்பை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. லேசாக ஒரு கொதி வரும், அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மோர் குழம்பு கொதித்தாலே போதும். நம்ம வடை வச்சுருந்தோம்னா இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஆறின வடையாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சூடான மோர்க்குழம்பில் போட்டிங்கன்னா நல்லா ஊறி அப்படியே பெரிய பெரிய வடையாக அப்படியே ஊறி தொட சொல்லவே பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வடை. இந்த மோர்க்குழம்பு அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இதை சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு, தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும்போது இந்த மோர் குழம்பு ருசி இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் கடுகு, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செய்துட்டு மோர் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.